ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 24/1/2020 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபா உங்களுக்கு இப்போ என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை புத்தியில் வச்சு மற்றவர்களுக்கும் நீங்கள் சொல்லி கொடுக்கணும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அப்பாவுடைய அறிமுகத்தையும் சிருஷ்டி சக்கரத்துடைய அறிமுகத்தையும் கொடுக்கணும். ஏன்னா இதுதான் பாபாவும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. கேள்வி: ஆத்மா சத்யுகத்திலையும் நடிக்குது, கலியுகத்திலையும் நடிக்குது. என்ன வித்தியாசம் இல்லையா? அங்கேயும் நடிக்குது, எல்லாமே இருக்குது. அங்கேயும் குடும்பம் இருக்குது, கணவன் மனைவி குழந்தை அப்பா அம்மா நண்பர்கள் எல்லோரும் இருக்கிறாங்க, இங்கேயும் இருக்கிறாங்க. என்ன வித்தியாசம்? சத்யுகத்தில் நடிக்கும்போது எந்த பாவகர்மமும் செய்யாத ஆத்மா. ஒவ்வொரு செயலும் அங்கே நடுநிலை கர்மமாக அகர்மமாக இருக்கும். ஏன்னா அங்கே ராவணன் கிடையாது பாவம் செய்ய வைக்கிறதுக்கு. பிறகு கலியுக அதே ஆத்மா மறுஜன்மம் எடுத்து கலியுகத்தில் வந்து நடிக்கும் பொழுது அது செய்கிற ஒவ்வொரு செயலுமே பாவமாக ஆயிடுது. ஏன்னா இங்கே ராவணன் விகாரங்கள் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அதிலிருந்து விலகி சங்கமயுகத்துக்கு வந்துட்டீங்க. இப்போ தான் உங்களுக்கு சத்தியுகத்தின் ஞானமும் இருக்குது, கலியுகத்துடைய ஞானமும் இருக்குது இல்லையா? அந்த கலியுகத்துடைய ஞானம் இருக்குது, சத்தியுகத்துடைய ஞானம் இருக்குது. அப்போ எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கணும், ஒவ்வொரு எண்ணத்தையும் உருவாக்கணும். ஓம் சாந்தி. நம்ம பாபா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறோம். குழந்தைங்க என் முன்னாடி உட்காந்துட்ருக்குறாங்கன்னு பாபாவுக்கும் தெரியும். பாபா நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, அதை நாம் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். முதல்ல பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே பாபாவுடைய போதனை மறந்து போச்சு, பாபாவை பற்றியும் மறந்து போச்சு. அதனால் இப்போ பாபா என்ன படிக்க வைக்கிறாரோ இதே படிப்பு 5000 வருஷம் கழித்து தான் கிடைக்கும், அது வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அப்போ எப்படிப்பட்ட அரிதிலும் அரிதான படிப்பு, அதே நேரத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பு. இந்த ஞானம் வேறு யாருக்கும் கிடையாது. அதனால் உங்களுக்கு டவுட்டே தேவையில்லை. அவங்களும் அவ்வளோ படிச்சிருக்காங்க, எவ்வளோ படித்தாலும் அவங்களுக்கு இது தெரியாது. ஏன்னா இது கடவுள்கிட்ட மட்டுமே இருக்கிற ஞானம். அவர் வந்து கொடுக்கும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ அதில் முக்கியமானது பாபாவுடைய அறிமுகம். பிறகு நாம் எல்லோரும் அந்த ஒரு தந்தையுடைய குழந்தைங்க, சகோதரர்கள் ஒருவருக்கொருவர்னு புரிய வைக்கணும். முழு உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களுமே தங்களுக்குள்ள சகோதரர்கள் தான். அவங்க இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், அமெரிக்கர்கள், ஆப்பிரிக்கர்கள், எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சகோதரர்கள் தான். இது தெரிஞ்சாலே அந்த பிரச்சனையும் வந்திருக்காது இல்லையா? எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கிடைச்ச நடிப்பை அவங்கவுங்க சரீரத்தின் மூலமாக நடிச்சிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ பாபா வந்திருக்கிறாரு புது உலகத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போகிறதுக்காக. ஸோ அந்த புது உலகத்தை தான் சொர்க்கம்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம எல்லா சகோதரர்களும் இப்போ அழுக்காக இருக்கிறோம், ஒருத்தர் கூட தூய்மையாக இல்லை. ஸோ எல்லா அழுக்கானவர்களையும் தூய்மையாக மாற்றக்கூடியவர் ஒரு தந்தை தான், மனிதர்கள் மாற்ற முடியாது. ஏன்னா இந்த உலகமே அழுக்கான விகார உலகம், கீழான ராவணனுடைய உலகம் இது. ராவணன்னா என்ன அர்த்தம்? ஆண்களுக்குள்ளேயும் 5 விகாரங்கள், பெண்களுக்குள்ளும் 5 விகாரங்கள். இது இணைந்த ரூபந்தான் 10 தலை ராவணன். எவ்வளோ ஈஸியாக பாபா புரிய வைக்கிறார். இந்த விளக்கத்தை பார்த்து தான் நான் பாபா குழந்தை ஆனனே. ஸோ மம்மா டே அப்போ போகிறோம், எங்கள் சென்டரில் ஃபங்க்ஷன் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. சரின்ட்டு அங்கே போகிறோம். அதுக்கு முன்னாடியும் கீதா பாட்சாலைக்கு போனாலும் நிச்சய புத்தி வரல. அங்கே போகும்போது ராவணன்னா ஏதோ ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டுக்கு ஆன்சர் சொல்லிவிட்டு பிரதர் சொல்கிறார், இது மாதிரி ராவணன்னா இது தான் அப்படின்னும் போது எனக்கு அப்படியே தூக்கி போச்சு. என்னடா இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. ஸோ தேவதை ஆத்மானா அது டக்குன்னு டச் ஆகுது. சரி, பாபா ரொம்பவும் ஈஸியாக புரிய வைக்கிறார். நீங்கள் கூட இப்படி புரிய வைக்க முடியும். ஏன்னா முதல்ல
ஆத்மாவாகிய நம்முடைய தந்தை சிவபாபான்னு புரிய வைங்க. நாம் எல்லோரும் சகோதரர்கள்னு எழுதுங்க. நம்முடைய தந்தை ஒருத்தர் தான். ஏன்னா பரமபிதா அப்படின்னா எல்லாருக்கும் அப்பா தானே. ஸோ அப்போ எல்லாருக்கும் அப்பா தானேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க ஆமான்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லா ஆத்மாக்களுக்கும் அவர் தந்தை. பரமாத்மா தான் தந்தை. இதை நல்ல புத்தியில் பதிய வச்சிட்டிங்கன்னா கடவுள் எங்கும் நிரம்பியவர் சர்வவியாபி நினச்சிட்ருக்காங்களே அது முற்றிலும் புத்தியிலேருந்து நீங்கிடும். ஸோ முதல்ல தந்தையை பற்றி ஞானம் கொடுக்கணும். ஸோ இதை நல்லா எழுதுங்க. அவர் என்னுடைய அப்பான்னு எழுதுங்கன்னு சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நான் சர்வவியாபின்னு சொன்னேன், இப்போ சர்வவியாபி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவங்க எழுதணும். நாம் எல்லோரும் சகோதரர்கள். ஏன்னா எல்லா ஆத்மாவுமே இறை தந்தை பரமபிதா தான் அப்படின்னு சொல்கிறாங்க கடவுளை. இதுக்கு முன்னாடி நானே கடவுள் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம ஆத்மா பரமாத்மா கிடையாது அப்படிங்கிற நிச்சயம் ஏற்படுத்தணும். நமக்குள்ளே பரமாத்மா கிடையாது, எல்லாருக்குள்ளேயும் அவங்கவுங்க ஆத்மா தான் இருக்குது. ஆத்மா உடலை ஆதாரமாக எடுத்து நடிக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும். சரி, அந்த தந்தை தான் இந்த சிருஷ்டியுடைய முதல் இடைக்கடை பற்றிய ஞானத்தை சொல்கிறார். ஸோ பாபாவை தவிர இந்த சிருஷ்டியுடைய முதல் இடைக்கடை பற்றிய ஞானம் யாருக்கும் தெரியாது. இந்த சிருஷ்டியுடைய ஆயுள் எவ்வளவு காலம்ன்றதும் யாருக்கும் தெரியாது. பாபா தான் இதெல்லாம் ஆசிரியர் ரூபத்தில் சொல்லிக் கொடுக்குறார். மற்றபடி சிருஷ்டியுடைய ஆயுள் ஒன்றும் லட்சக்கணக்கான வருடங்கள் கிடையாது, வெறும் 5000 வருஷம்தான். ஆனால் இந்த சக்கரம் அனாதியாக சுற்றிக்கிட்டு இருக்குது. மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு கல்பம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நடந்ததே தான் திரும்ப திரும்ப நடக்குது. ஸோ இந்த சக்கரம் அனாதியாக சுற்றிக்கிட்டே இருக்குது. அனாதினா என்ன? முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது. இதுக்கு தொடக்கம்னு ஒன்று கிடையாது, முடிவுன்னு ஒன்று கிடையாது. அதே நேரத்தில் துல்லியமாக நிச்சயிக்கப்பட்டது. ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது தான் எல்லாமே நடக்குது. இது மைண்டில் ஆழமாக பதிஞ்சிச்சுன்னா என்ன நடந்தாலும் நமக்கு துக்கம் இருக்காது, பதற்றம் இருக்காது. ஏன்னா அதில் கண்டிப்பாக நன்மை தான் இருக்குதுன்ற ரகசியத்தை பாபா சொல்லியிருக்கிறார். பாபா சொல்கிற வழிபடி நம்ம நடக்கணும், அவ்வளோதான். சத்யுகம் திரேதாயுகம் முடிஞ்சிடுச்சு, அதைத்தான் சொர்க்கம்னு சொல்கிறோம் அப்படின்றது குறித்து வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம் இல்லையா? முக்கியமான பாயிண்ட்லாம் நோட்ஸ் எடுக்க சொல்கிறார். அதிலும் குறிப்பாக சத்யுகத்தை சொர்க்கம்னு, திரேதாயுகத்தை பாதி சொர்க்கம்னு சொல்கிறோம். சொர்க்கம்னா அது சத்யுகம் தான், நரகம்னா அது கலியுகம் தான். துவாபரயுகம் பாதி நரகம், அவ்வளோதான். ஏன்னா அங்கே பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோம், அதுக்கான தண்டனை கலியுகத்தில் கிடைக்கிது. அங்கே தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் நடக்குது சத்யுகத்தில். அங்கே 16 கலை நிரம்பியவர்களாக இருப்பாங்க. அதே திரேதாயுகத்துக்கு வரும்போது 2 கலை குறைஞ்சிடும், 14 கலை தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக உலகம் பழசாகும் தானே, அப்படியே இருக்குமா? எப்படி ஒரு குழந்தையாகவே கடைசி வரைக்கும் இருக்காதில்ல, வளரும்ல. அதேமாதிரி உலகமும் கொஞ்சம் கொஞ்சமாக பழசாகும். சத்தியுகத்துடைய பிரபாவம் ரொம்ப உயர்ந்தது. பேரே சொர்க்கம் இல்லையா, ஹெவன், புது உலகம், நியூ வேர்ல்ட். அதோடைய மகிமையைத்தான் நாம் சொல்லணும். அந்த புது உலகத்தில் ஒரே ஒரு ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் தான் இருந்தது. முதல்ல பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும், பிறகு அவர் உருவாக்குற அந்த அழகிய சத்யுகத்துடைய அறிமுகத்தை கொடுக்கணும். இதில் நிச்சய புத்தி ஏற்படுத்துறதுக்கான படங்களும் பாபா நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த சிருஷ்டி சக்கரம் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. சத்யுகத்தில் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது, திரேதாயுகத்தில் ராமர் சீதையுடைய ராஜ்யம் இருந்தது. ஸோ இது ரெண்டும் சேர்த்து அரைக்கல்பம் முடிஞ்சிச்சு, 2 யுகம் முடிஞ்சிடுச்சு. பிறகு துவாபர யுக கலியுகம் வருது. அங்கே ராவண ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகுது.
துவாபரகத்திலிருந்து. தேவதைகள் அப்போ தான் வாம மார்க்கத்தில், அதாவது விகாரத்தில், காமத்தில் விழறாங்க. அப்போ விகார மார்க்கம் ஸ்டார்ட் ஆகுது. சத்தியுகம் திரேதாயுகத்தில் விகாரம்னா என்னன்னே தெரியாத முழு நிர்விகாரிகளாக எல்லோரும் இருப்பாங்க பரிசுத்தமாக. ஏன்னா அங்கே இருக்கிறதே ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் படங்களை காட்டி புரிய வைங்க. வாய் மூலமாகவும் புரிய வைக்கணும். வெறும் படத்தை காட்டி பார்த்து புரிஞ்சுக்கோங்கன்னு விடுறது கிடையாது. பாபா நமக்கு டீச்சராக இருந்து இப்படியெல்லாம் சொல்லி கொடுக்கிறார். பாபா தன்னுடைய அறிமுகத்தை அவரே வந்து கொடுக்கிறார். பதீதர்களை பாவனமாக்குறதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா அதை சொல்வதற்கு எனக்கு கண்டிப்பாக ஒரு உடம்பு வேணும் தானே, இல்லைன்னா நான் எப்படி பேச முடியும்? அதனால் இந்த பிரம்மா உடலை ஆதாரமாக எடுத்து நான் பேசுகிறேன். நான் சைத்தன்யமானவன், அதாவது உயிரோட்டமானவன், சத்தியமானவன் இல்லையா, உண்மை மட்டுமே பேசக்கூடியவர், மேலும் மரணமற்றவன். அதான் சச்சித் ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறோம். ஆத்மா சதோ ரஜோ தமோ நிலையை கண்டிப்பாக கடந்து வந்தே தீரணும். ஆத்மா ஆனால் பாபா தான் எப்போவுமே சதோ பிரதானம் தான் இல்லையா, அவர் தமோவுக்கோ ரஜோவுக்கோ வரதே கிடையாது. அதனால தான் சதாசிவம், ஒரே மாதிரி, என்றும் மாறாதவர். இது எல்லாமே கடவுளுக்கு மட்டுமே பொருந்தும். ஸோ தூய்மையாகவும் அழுக்காகவும் ஆத்மா தான் மாறுது, பரமாத்மா கிடையாது. அதனால தான் ஆத்மாக்களை தான் பதித்தாத்மா, அதாவது பாவாத்மா, புண்ணியாத்மா, பதித்தாத்மா, பாவன ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம். ஆத்மாவில் தான் எல்லா சமஸ்காரமும் இருக்குது. புண்ணிய சமஸ்காரமும் அங்கே தான் இருக்குது, பாவ சமஸ்காரமும் அதில் தான் இருக்குது. ஸோ கடந்த காலத்து கர்மம் விகர்மத்தின் சமஸ்காரத்தை ஆத்மா எடுத்துகிட்டு போகுது. ஸோ அதனால தான் இப்போ கர்மத்தின் ஆதாரத்தில் தான் எல்லாம் இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கர்மமும். ஏன்னா இது சமஸ்காரமாக மாறி எடுத்துகிட்டு போயிடும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு பாபா சொல்கிறார். சத்தியுகத்தில் விகர்மமே நடக்காது. அப்போ அங்கே போகணுன்னா அதற்குரிய சமஸ்காரம் இப்போ நாம் உருவாக்கணும். விகாரம் இல்லாத சமஸ்காரத்தை உருவாக்கணும். ஆனால் சத்தியுகத்தில் கர்மம் செய்வாங்க இல்லையா, காரியம் செய்வாங்க, அவங்க நடிக்க தான் செய்வாங்க. ஆனால் அந்த கர்மம் அகர்மமாக ஆகிடும். அதாவது பாவ கர்மத்திலிருந்து விடுபட்டு இருக்கும். புண்ணிய கணக்குலேயும் அது போகாது. ஏன்னா இப்போ செய்கிற புண்ணியத்துடைய பலன் தான் நாங்கள் அனுபவிக்கிறோம். அங்கேயும் பலன் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அப்போ அப்படியே சொர்க்கமாகவே இருக்கிற மாதிரி ஆகிடும். கீதையில் கூட இந்த வார்த்தைகள் கர்மம், அகர்மம், விகர்மம், இந்த வார்த்தைகள்லாம் இருக்குது. ஆனால் இப்போ தான் அதோடைய உண்மையான அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. பழைய உலகத்தை புது உலகமாக மாற்றுறதுக்காக பாபா வந்திருக்கிறார். ஸோ எங்கே கர்மம் எல்லாம் அகர்மமாக இருக்குமோ அதை தான் சத்தியுகம்னு சொல்கிறோம். பிறகு எங்கே எல்லா கர்மமும் விகர்மமாக இருக்குதோ அதை தான் கலியுகம்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட சங்கமயுகத்தில் இருக்கிறீங்க இல்லையா, கலியுகத்துக்கும் சத்தியுகத்துக்கும் இடையில் இருக்கிறீங்க. அதனால் இந்த ரெண்டு இடங்களுடைய விஷயமும் உங்களுக்கு பாபா புரிய வைக்கிறார். சத்தியுகம் திரேதாயுகத்தை தூய்மையான யுகம்னு சொல்கிறோம். ஏன்னா அங்கே எந்த பாவமும் நடக்காது. எப்போ துவாபரயுகத்தில் ராவணராஜ்யம் ஆரம்பமாகுதோ அப்போ தான் பாவம் நடக்க ஆரம்பிக்குது. மற்றபடி சத்தியுக திரேதாயுகத்தில் விகாரங்களின் பேரே இருக்காது. அது பேரே ராமராஜ்யம். ஸோ கலியுகன்றது ராவண ராஜ்யம். ஸோ ராமராஜ்யம், ராவணராஜ்யத்துடைய படங்கள் எதிரிலே இருக்குது. இதுதான் ஆன்மீக கல்வி அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். பாபாவை தவிர வேறு யாருக்குமே இதை பற்றி தெரியாது. ஸோ அந்த கல்வியை பாபா நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம நல்ல புத்தியில் ஆழமாக பதிய வைக்கணும். ஸோ நமக்கு புத்தியில் இந்த ஞானம் இருக்கிறதுனால நம்ம புத்தியில் பாபாவும் ஞாபகம் வராரு.
அவர் கொடுக்குற சக்கரம் பெற்ற ஞானமும் ஞாபகத்துக்கு வருது. ஸோ ஒரு நொடியில் எல்லா நினைவுகளும் நமக்கு வருது. இதை சொல்கிறதுக்கு கூட கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் நினைக்கிறது ஒரு செகண்டு தான் இல்லையா? ஸோ இதில் வந்து 3 தர்மத்துடைய ஃபவுண்டேஷன் வந்துடுது. பிராமண தர்மம், தேவதா தர்மம், க்ஷத்ரிய தர்மம். ஸோ ஒரு மரத்தை பார்த்தாலே அந்த மரமும் ஞாபகம் வரும், அந்த மரத்துடைய விதையும் ஞாபகம் வரும் ஸ்தூலமாகவே. இல்லை, இந்த விதையிலேருந்து இந்த மரம் வருது, இந்த மரத்துலேருந்து இந்த பழம் வருது, எல்லாமே ஞாபகம் வந்துடும். ஸோ இந்த இலையற்ற மனித சிருஷ்டி மரம் எப்படி இருக்குதுன்ற ரகசியத்தை பாபா நமக்கு புரிய வைக்கிறார், நாம் மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறோம். அரை கல்பத்துக்கு ராஜ்யம் எப்படி நடக்கும்? ராவண ராஜ்யம் வரும் பொழுது சத்யுக திரேதயுகத்தை சார்ந்தவர்களே துவாபரயுகத்தினராக மாறுறாங்க அப்படின்னு எல்லா குழந்தைங்களுக்கும் பாபா புரிய வைக்கிறார். மரம் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. அரை கல்பத்துக்கு பிறகு ராவண ராஜ்யம் உருவாகுது. ஸோ துவாபரயுகத்தில் ராவண ராஜ்யம் உருவாகும் போது தான் எல்லாம் விகாரி ஆகிடுறாங்க. பாபா கிட்டேருந்து நமக்கு இப்போ கிடைக்கிற சொத்து அரை கல்பத்துக்கு நம்ம கூடவே வருது. ஸோ ஞானம் சொல்லி சொத்து கொடுத்தார், அந்த பலனை அனுபவித்தாங்க. அதாவது சத்தியுகம் திரேதயுகத்தில் சுகத்தை அடைந்தார்கள். அதுக்கு சுகதாமம் அல்லது சத்தியுகம் அப்படின்னு பேர். அங்கே துக்கமே இருக்காது. பாபா எவ்வளோ ஈஸியாக புரிய வைக்கிறார். நாம் ஒருத்தருக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறோம், ஒருத்தருக்கோ அல்லது குரூப்பாவோ கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க உண்மையிலே புரிஞ்சிக்கிறாங்களா, ஆமாம் ஆமான்னு சொல்கிறாங்களா அப்படின்னு கவனம் கொடுக்கணும். ஏன்னா அவங்க கேட்காதவங்கக்கிட்ட நீங்கள் வலுக்கட்டாயமாக சொல்கிறது நேரம்தான் வேஸ்ட்டு. ஏதாவது சந்தேகம் இருந்தால், அதாவது நடுவில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம், இல்லை உங்களுடைய கொஸ்டின்லாம் குறித்து வச்சுக்கோங்க, சந்தேகம் வந்துச்சுன்னா இதை சொல்லி முடித்த உடனே கேளுங்க அப்படின்னு சொல்லுங்கள். எந்த விஷயம் யாருக்கு தெரியலையோ அதை நாங்கள் புரிய வைக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ உங்களுக்கு புரியாததுனால தானே கேட்குறீங்க, அப்போ நாங்கள் அதுக்கு சொல்கிறோம். உங்களுக்கே தெரிஞ்சதுன்னா கேட்க வேண்டியது கிடையாது அப்படின்ட்டு அந்த வாதத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிடணும். பாபா இந்த எல்லையற்ற மரத்தின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். இந்த ஞானத்தை இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம். 84 பிறவிகளின் சக்கரத்தில் எப்படி வரீங்க அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். ஸோ இதெல்லாம் குறித்து வச்சு இதை பற்றி சிந்தனை பண்ணுங்க. ஸோ எப்படி ஸ்கூலில் டீச்சர் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்கன்னா அல்லது ஒரு கட்டுரை எழுதி போடுறாங்கன்னா அதை வீட்டில் போய் ரிவைஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்களும் இதை சிந்தனை பண்ணணும். ஏன்னா அது சிந்தனை பண்ணும்போது தான் அதோடைய பவர் தெரியும் இல்லையா. கடலை கடையும் போது தான் ஞான அமிர்தம் வந்ததாக அவங்க சொல்கிறாங்க புராண கதையில். அது உண்மையிலே இந்த ஞானக்கடலை கடையிறதன் மூலமாக வரக்கூடிய அமிர்தம். ஸோ நீங்களும் இந்த ஞானத்தை கொடுக்குறீங்க, பிறகு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா புரிய வைக்கணும். அப்பா இல்லையா, அவங்க கேள்வி கேட்க நம்ம அதுக்கு பதில் சொல்லணும். அப்பா டீச்சர் கடமையை அதாவது கேட்குறவங்க தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறாங்களா, வாதம் பண்ணுறது கேட்குறாங்கன்னா அதுவும் இருக்குது இல்லையா. தனக்கு எல்லாம் தெரியுன்ற ஒரு மனநிலையில் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நம்ம வாதம் பண்ண தேவை. பட் உண்மையிலே தெரிஞ்சுக்கணுன்னு இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம சொல்லணும். ஸோ பாபா நமக்கு அப்பா டீச்சர் குருவாக இருக்கிறார் இல்லையா, அதில் அப்பாவுடைய கடமை என்ன பண்ணுறாரு, டீச்சருடைய கடமை என்ன பண்ணுறாரு புரிய வச்சுட்டு குருவை பற்றி புரிய வைங்க. பதித்தர்களாகிய எங்களை தூய்மையாக்குங்கன்னு தான் அவரை கூப்பிட்டீங்க. ஸோ ஆத்மா தூய்மையாகிறதன் மூலமாக உடம்பும் தூய்மையானதாக கிடைக்கும் சத்தியுகத்தில். ஸோ இப்போ தான் ஆத்மாவை தூய்மையாக்குறார். ஏன்னா
தங்கம் எப்படி இருக்குதோ அதனால் செய்யக்கூடிய நகையும் அப்படி தான் இருக்கும் இல்லையா? 24 கேரட் தங்கம்னா அதில் செய்கிற நகையும் அப்படி தானே இருக்கும். கலப்படம் செய்யலைன்னா நகையும் சதப்பிரதானமாக தான் இருக்கும். கலப்படம் செஞ்சால் தமப்பிரதானமாகிடுது. அதில் செய்கிற நகையும் அப்படி தான் இருக்கும். முதல்ல பாரதம் 24 கேரட் சுத்த தங்கப்பறவையாக இருந்தது. அதாவது ரொம்ப தூய்மையான புத்தம்புது உலகமாக இருந்தது. பிறகு அழுக்காகிடுச்சு. ஸோ இந்த விஷயத்தை எல்லாம் தந்தை தான் புரிய வைக்கிறார். ஏன்னா எந்த குருமார்களுக்கும் இது தெரியாது. மனித குருக்கள் யாருக்கும் தெரியாது. வந்து எங்களை தூய்மையாக்குங்கன்ட்டு அவரைத்தான் நம்ம கூப்பிட்றோம், பாபாவை. ஸோ தூய்மையாக்குறது தான் குருவுடைய வேலை. வயோதிக நிலை அடையும் பொழுது மனிதர்கள் குருவை தேடி போயிடுறாங்க. சப்தத்திலிருந்து விடுபட்ட இடத்துக்கு நிராகார உலகம்னு பேர். ஆத்மாக்கள் அங்கே தான் வசிக்குது. இது ஸ்தூல உலகம். ஸோ இந்த ஸ்தூல உலகத்தில் தான் ஆத்மாவும் உடலும் ஒன்றா இருக்குது. மற்றபடி பரந்தாமத்தில் சரீரம் கிடையாது. ஏன்னா அங்கே எந்த காரியமும் கிடையாது. அதனால் உடம்பும் தேவை கிடையாது, உடம்பும் இருக்காது அங்கே. பாபாவுக்கு எல்லா ஞானமும் இருக்குது. அதனால தான் நாடகப்படி அவரை நாலேஜ்ஃபுல், ஞானம் நிறைந்தவர்னு சொல்கிறோம். அவர் சைத்தன்யமான ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறதுனால தான் அவரை நாலேஜ்ஃபுல்னு சொல்கிறோம். பதித்த பாவனர் நாலேஜ்ஃபுல் சிவபாபா அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய பேர் எப்பவுமே சிவன்தான். மற்ற ஆத்மாக்கள் எல்லோரும் நடிக்கிறதுக்காக வராங்க. வெவ்வேறு பேரை தாரணை பண்ணிக்கிறாங்க இல்லையா? வெவ்வேறு உடல் எடுக்கும்போது வெவ்வேறு பேர் பாபாவை கூப்பிட்றோம். ஆனால் பாபாவுடைய பேர் எப்போவுமே சிவன் தான். ஏன்னா அவருக்குன்னு தனியாக உடல் எடுக்கிறது கிடையாது. உடல் உணர்வில் அவர் சிக்கிறது கிடையாது. ஸோ அதே மாதிரி நம்மளை மாற்றுறதுக்காகத்தான் பாபாவை நம்ம கூப்பிட்டுருக்குறோம். ஆனால் அவரை ஏன் கூப்பிட்டோம், அவர் எப்படிப்பட்டவர், எதுவுமே மனிதர்களுக்கு தெரியல. கண்டிப்பாக அவர் ஒருத்தர் உடம்புல தானே வந்தாகணும். ஸோ அப்போ அவருக்குன்னு ஒரு பாக்கியசாலி ரதம் இருக்கும். அவருக்கு உடலை கொடுத்த பாக்கியம் பெற்றவர் தான் பாக்கியசாலி ரதம். அதுதான் இந்த பிரம்மா பாபா. அவருக்குள்ள சிவபாபா பிரவேசமாகி உங்களை தூய்மையான உலகத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறார். அதுக்கான ஞானத்தை சொல்லிகிட்டு இருக்கிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, யார் பல பிறவிகள் எடுத்து கடைசி ஜென்மத்தில் இருக்கிறாங்களோ, முழுசாக 84 பிறவி எடுத்து இருக்கிறாரோ, அவருடைய உடம்புல தான் நான் வரேன் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். ஸோ கடைசி ஜென்மத்தில் 84வது பிறவிலையும் கடைசி நேரத்தில் பிரம்மா உடலில் சிவபாபா வரார். முதல் நம்பர்லேயும் இதே பிரம்மாவுடைய ஆத்மா தான் ஸ்ரீ கிருஷ்ணராக வரார். அவர் தான் புது உலகத்தின் அதிபதியாக இருக்கிறார். அவரே மறுஜன்மம் எடுத்து கீழேயும் இறங்க வேண்டி இருக்குது. தங்கத்திலேருந்து வெள்ளி யுகத்துக்கு, வெள்ளியிலேருந்து செம்பு, செம்புலேருந்து இரும்பு யுகத்துக்கு வந்துடுறார். இப்போ மறுபடியும் நீங்கள் இரும்புலேருந்து தங்கமாக மாறிட்டு இருக்கிறீங்க. ஸோ பாபா சொல்கிறது என்னென்னா, தந்தையாகி என்னை மட்டும் நினைவு செய்யுங்கன்றார். நான் யார் உடம்பில் பிரவேசமாக இருக்கிறேனோ அவருடைய ஆத்மாவில் எந்த ஞானமும் கிடையாது. அதாவது பிரம்மாவுக்கு இந்த ஞானம் கிடையாது பாபா வர்றதுக்கு முன்னாடி. இவருக்குள்ள நான் பிரவேசம் ஆனதுனால இவர் பாக்கியசாலி ரதமாகி இருக்கிறார். இல்லைன்னா எல்லோரையும் விட உயர்ந்தவர் இந்த லக்ஷ்மி நாராயணன். ஞானம் பெற்றதுனால அவர் லக்ஷ்மி நாராயணனாக மாறுறார். வரலைன்னா எப்படி ஆகியிருக்க முடியும்? ஸோ அப்போ இந்த பிரம்மா உடலுக்குள்ளே நான் பிரவேசம் ஆகணும். மற்றபடி லக்ஷ்மி நாராயணன் உடலுக்குள்ளே ஒன்றும் பரமாத்மா பிரவேசம் ஆகிறது கிடையாது. அதனால் அவங்க பாக்கியசாலி ரதம் கிடையாது. ரதத்தில்
பதிதமானவர்களை பாவனமாக மாற்றணும். அதனால் நிச்சயமாக கலியுகம் அந்த நேரம் தமோ பிரதானமாக தானே இருக்கும். ஏன்னா அவர் வர்றது அழுக்கானவர்களை தூய்மை ஆக்கிறதுக்கு. அப்போ அவர் கலியுகத்தின் இறுதியில் வராருனாலே என்ன அர்த்தம்? எல்லாம் அழுக்காக தமோ பிரதானமாக இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். நான் பல பிறவிகளின் கடைசியில் வரேன் அப்படின்னு பாபாவே சொல்கிறார். கீதையில் கூட இந்த வார்த்தை துல்லியமாக இருக்குது. ஏன்னா அனைத்து வேத சாஸ்திரங்களுடைய தாயின்னு கீதையை தான் நாம் சொல்கிறோம். இந்த சங்கமிகத்தில் தான் தந்தை வந்து பிராமண குலத்தையும் தேவதை குலத்தையும் ஸ்தாபனை பண்ணுறார். பல பிறவிகளின் கடைசி பிறவியில் பிரம்மாவுடைய ஆத்மா இருக்கும் பொழுது சிவபாபா வரார். அதை தான் சங்கமயுகம்னு சொல்கிறோம். சிவபாபா வரும்பொழுது அது சங்கமயுகம். நான் விதை வடிவமாக இருக்கிறேன் இல்லையா, உடம்பு கிடையாது, வெறும் ஆத்ம ரூபத்தில் இருக்கிறேன்னு பாபா சொல்கிறார். கிருஷ்ணரோ சத்யுகவாசி. அவரை சத்யுகத்தில் அந்த முதல் ஜென்மத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும், வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. ஏன்னா மறுஜென்மம் எடுக்கும்போது அவருடைய பேர், உருவம், தேசம், காலம் எல்லாமே மாறிடுது. அவருடைய தோற்றமே மாறிடுது. முதல்ல சின்ன குழந்தை அழகாக இருக்கும், பிறகு அது பெருசாகும், பிறகு வயசாகும், பிறகு அந்த சரீரத்தை விட்டுட்டு மறுபடியும் போய் சின்ன உடம்பை எடுக்கும். இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட விளையாட்டு அல்லது நாடகம்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இந்த உலகமும் சதோ பிரதானமாக இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக சதோ, ரஜோ, தமோ, தமோ பிரதானம், மறுபடியும் சதோ பிரதானமாக ஆகுது உலக அழிவுக்கு பிறகு. இதெல்லாம் நாடகத்தில் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு இருக்குது. ஸோ கிருஷ்ணர் எப்போ அந்த உடலை விட்டுட்டு இன்னொரு உடம்பை எடுக்கிறாரோ அப்போ அவர் கிருஷ்ணர்னு சொல்ல முடியாது. முடிஞ்சு போச்சு, அந்த நடிப்பு முடிஞ்சு போச்சு இல்லையா. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நடிப்பு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். வேறு உடலுடைய பேர், உடம்பு, அப்பா அம்மா, உறவுகள் எல்லாமே வேறு வேறு இருக்கும். நேரம், தோற்றம், நாள், தேதி எல்லாமே மாறிடுது. ஆனால் இந்த உலகத்துடைய வரலாறு புவியியல் அப்படியே திரும்ப ரிப்பீட் ஆகும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அதனால் இந்த நாடகம் இப்போ அப்படியே ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது. சதோ, ரஜோ, தமோவில் எல்லோரும் வந்து தான் ஆகணும், இந்த உலகமும் வந்து தான் ஆகணும். சிருஷ்டியுடைய பேர், யுகத்துடைய பேர் எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்குது. எப்போவுமே சத்யுகமாகவே இருக்காது, அதே மாதிரி எப்போவுமே கலியுகமாகவும் இருக்காது. அப்போ இந்த கலியுகம் முடிய போகுதுன்றது எவ்வளோ சந்தோஷமான விஷயம். அந்த நிச்சய புத்தியோடு நாம் சத்தியுகத்தை நோக்கி நடக்கிறோம். இப்போ இது சங்கமயுகம். நமக்கு எப்போ யாத்திரையை ஸ்டார்ட் பண்ணிட்டோமோ அப்போ அது சங்கமயுகம். நான் அந்த சங்கமயுகத்தில் தான் வரேன்னு பாபா சொல்கிறார். நான் உங்களுக்கு முழு உலகத்துடைய வரலாறு புவியியலுடைய உண்மையை சொல்கிறேன். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பாபா தான் சொல்லி கொடுக்குறார். ஸோ இந்த ஞானம் தான் பாபாவுக்கு தெரியுமே தவிர மற்றதெல்லாம் தெரியாது. எல்லாருக்குள்ளேயும் என்ன நடக்குது, சயின்ஸ் என்ன பண்ணுது, இதெல்லாம் பாபாவுக்கு தெரியாது. அது தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு பாபா சொல்கிறார். சயின்ஸ் தெரியுமா அப்படின்னு பாபா கேட்டதுக்கு. ஆனால் மனிதர்களுக்கு சத்தியுகத்துடைய ஆயுள் எவ்வளவுன்னு தெரியாததுனால தான் லட்சக்கணக்கான வருடங்கள் சத்தியுகம் நடந்ததுன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இப்போ நம்முடைய புத்தியில் தான் இந்த எல்லா விஷயங்களும் இருக்குது. நம்ம பாபா நமக்கு அப்பாவாகவும் இருக்கிறாரு, டீச்சராகவும் இருக்கிறாரு, சத்குருவாகவும் இருக்கிறார் அப்படின்னு உள்ளுக்குள்ளே நீங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ டீச்சர்னால் அவர்கிட்ட நீங்கள் வழி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவரு தான் மீண்டும் நாம் சதோ பிரதானம் ஆகிறதுக்கான நல்ல வழிமுறைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். என்ன அந்த வழி? தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டுட்டு
உங்களை ஆத்மான்னு உணருங்கன்னு சொல்கிறார். இது அந்த பக்தி மார்க்கத்தின் கீதையிலும் இருக்குது. ஏன்னா இப்போ கண்டிப்பாக மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போகணும், பரந்தாமை வீட்டுக்கு. உடம்பை விட்டுட்டு தானே போக முடியும், உடம்பு எடுத்துகிட்டா போக முடியும். பக்தி மார்க்கத்தில் பகவான்கிட்ட போகிறதுக்காக தான் எவ்வளவோ உழைக்கிறாங்க. பகவான் இருக்கிற இடம் முக்தி தாமம், கர்மத்திலேருந்து விடுபட்ட இடம் அது. நாம் நிராகார உலகத்துக்கு போய் உட்காந்துக்கிறோம். ஸோ அதனால்தான் அவங்க கர்ம சந்நியாசம் பண்ணுறாங்க போல இருக்குது இல்லையா. அங்கே கர்மம் செய்கிறதில்ல, அப்போ கர்மம் செய்யாமல் இருந்தால் அங்கே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தான் கர்மம் செய்யாமல் யாராலையும் இருக்க முடியாதுன்னு பாபா சொல்கிறார். கீதையிலுமே அது இருக்குது. ஸோ இங்கே நடிச்சிட்டு இருக்கிறவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா நடிப்புலேருந்து விடுபட்டுடுறாங்க. ஆனால் நிரந்தரமாக விடுபட்டு இருக்க முடியாது, அவங்க நேரத்துக்கு மறுபடியும் வந்து தான் ஆகணும். ஸோ இது தெரியாமல் எல்லோருமே நாம் முக்தி அடையணும்னு விரும்புகிறாங்க. அதாவது முக்தி உண்டு எல்லாருக்கும் கடைசியில், ஆனால் மோட்சம் யாருக்கும் கிடைக்காது. மோட்சன்றது பிறவா நிலை, அங்கேயே எப்பயுமே நிரந்தரமாக இருக்கலான்னு நினைக்கிறாங்களே, அதான் மோட்சம். அப்படி ஒன்று கிடையாது. ஏன்னா இந்த நாடகம் அனாதியான அழிவற்றது. நடந்தது நடக்குதுன்னா ஆல்ரெடி நீங்கள் நடிச்சிட்டு இருக்கிறீங்கன்னா மறுபடியும் நீங்கள் தானே வந்து அதை நடிக்கணும். அப்புறம் எப்படி பிறவா நிலை வரும்? சிலர் இந்த மாதிரி இந்த நாடகத்தில் வந்துட்டு போகிறது எங்களுக்கு பிடிக்கலைன்னு சொல்லலாம், அவங்க ஜஸ்ட்டு சொல்லிக்கலாம், அவ்வளோதான். ஆனால் இதில் ஒன்றும் பண்ண முடியாது, ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட அனாதியான நாடகம் இது. அதனால் யாருமே மோட்சத்தை பிறவா நிலையை அடையவே முடியாது. அடைய முடியும்னு நினைக்கிறது பலவிதமான மனித வழிகளில் அதுவும் ஒன்று, அவ்வளோதான். அது உண்மை கிடையாது. ஸோ பாபா கொடுக்குற ஞானமோ உயர்ந்தவர்களாக ஆகிறதுக்கான ஸ்ரீமத். கிருஷ்ணர் வைகுண்டத்தின் இளவரசன், அவர் தேவதை. அவர் எப்படி இங்கே வருவார்? அதுதான் தேவதைகளுடைய கால் மண்ணில் படாதுன்னு சொல்கிறதுடைய அர்த்தம் என்னென்னா கலியுகத்துக்கு வரமாட்டார் அப்படின்னு அர்த்தம். மற்றபடி அவர் மிதந்துக்கிட்டே இருப்பார்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் அப்படி பக்தியில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த கிருஷ்ணர் ஒன்றும் கீதையை சொல்லலை. சிவனுக்கு முன்னாடி போய் எங்களுக்கு முக்தி கொடுங்கன்னு வேண்டுறாங்க. சிவபாபா ஒருபோதும் ஜீவன் முக்தியிலையோ ஜீவன் பந்தனத்திலையோ வர்றது கிடையாது. அப்படின்னு அர்த்தம் சொர்க்கத்திலையும் வர்றதில்லை, நரகத்திலையும் பாபா வர்றது கிடையாது. அதனால்தான் அவர்கிட்ட எல்லோரும் முக்தி கேட்குறாங்க. அவர் ஜீவன் முக்திக்கு வராட்டினாலும் ஜீவன் முக்தியை அவர் தான் கொடுக்குறார். ஆனால் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, விஷ்ணு கிட்ட போய் சொர்க்கத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க. நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, நம்ம எல்லோரும் ஆத்மாக்கள்ன்ற ரூபத்தில் சகோதரர்கள். இந்த பாடத்தை நல்ல பக்காவாக மைண்டில் உறுதிப்படுத்திக்கோங்க. ஸோ எல்லோரும் நான் சகோதர ஆத்மா கிட்ட பேசுகிறேன்றது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆத்மா கிட்ட பேசுகிறேன். அப்போ அது டெஸ்ட் பேப்பர் வரும். உண்மையிலே சகோதர ஆத்மாவை தான் நினைக்கிறீங்களா இல்லை வேறு ஏதாவது நினைக்கிறீங்களான்ட்டு, இல்லையா? வேறு ஏதாவது நினச்சிங்க அப்படின்னா சில விஷயம் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். வெறும் சகோதர ஆத்மா நினச்சா உங்களுக்கு கோபம் வராது. உங்களுடைய பழைய சமஸ்காரங்கள், அசுர சமஸ்காரங்களை எல்லாம் பாபாவை நினைத்து நினைத்து தூய்மையான சமஸ்காரமாக மாற்றணும். சம்பூர்ண தூய்மை ஆகணும். 24 கேரட் உண்மையான தங்கமாக நீங்கள் மாறணும் அப்படின்னா இந்த கர்மம் அகர்மம் விகர்மத்தின் ஆழமான விளைவுகளை புத்தியில் எப்பவும் வச்சு எந்த ஒரு பாவக்காரியமும் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். எண்ணத்தில் கூட பாவ எண்ணம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல. வரதானம், பயத்தின் நடனத்தை விடுத்து சதா குஷின் நடனம் ஆடக்கூடிய மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம்,
எந்த குழந்தைங்க மாஸ்டர் ஞானம் நிறைஞ்சவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க ஒருபோதும் பயத்தின் நடனம் ஆட முடியாது. அதில் ஒரு ஞானி குழந்தை எதுக்கும் பதற மாட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஏணிப்படியில் டக்குன்னு இறங்குறது, டக்குன்னு ஏறுறது, இந்த சமஸ்காரத்தை மாற்றிக்கோங்க. அப்போ தான் வேகமாக போவீங்க. இல்லை இப்போ ஏணிப்படியில் நம்ம மேலே போயிட்டு இருக்கிறோம், டக்குன்னு இறங்குறீங்கன்னு அர்த்தம், டக்குன்னு மாயாவனால் விழறீங்கன்னு அர்த்தம். அதை விட்டுருங்க. விழாமல் போகணும், அதுக்கு போகணும், அங்கே போயிட்டு இருக்கிறேன்ற ஞாபகம் இருக்கணும், விழக்கூடாதுங்கிறதுல எச்சரிக்கை உணர்வு இருக்கணும், எப்போவுமே இருக்கணும். இந்த சதாகாலன்றது தான் முக்கியம், அதை மறக்கிறது தான் பிரச்சனை. ஸோ அந்த குணத்தை மாற்றிக்கோங்கன்ற, விழுற சமஸ்காரத்தையே மாற்றிடுங்க, அப்போ வேகமாக போயிடுவீங்க. ஸோ நமக்கு எவ்வளோ பெரிய அதிகாரம் கொடுத்துருக்கிறார் இல்லை, ஒவ்வொரு ஸ்வமானமும் நம்மளுடைய அதிகாரம்தான். ஸோ குணம், சக்தி எல்லாமே. ஸோ அந்த அதிகாரத்தையும் ஞானத்தையும் பிராமண பரிவாரத்துடைய ஒத்துழைப்பையும் பயன்படுத்தி முன்னேறி போய்கிட்டே இருங்க. பாபாவோட கையோடு கை சேர்த்து நீங்கள் நடந்து போனீங்கன்னா குஷியில் நடனம் ஆடிட்டு இருக்கும் உங்கள் மனம். ஆனால் பாபாவுக்கு பதிலாக மாயாவோட கையோட கை கோர்த்து நடக்கும்பொழுது தான் பயத்தில் நடனம் ஆடுறீங்க. அதனால் மாயாவை விட்டுட்டு பாபாவை மட்டும் எப்பயும் பிடிச்சிக்கோங்க. அப்படின்னு அர்த்தம். பாபா நினைவு, பாபாவுடைய வழியில் தான் நடக்கிறேன்னா ஒரு செகண்டும். மன வழி, மற்றவர்களுடைய வழி தான் மாயின் வழி, அதில் போகக்கூடாதுன்றதில் கவனமாக இருக்கணும். போனால் பயத்தில் ஆட ஆரம்பிச்சிடுவீங்க. பாபா கிட்டேயும் வர முடியாது. ஞானம் தெரிஞ்சதுனால நமக்கு தெரியும் பாபா வழி தான் நமக்கு பாதுகாப்பு கவசம். அதை விட்டுட்டா பாதுகாப்பு எங்கே இருக்குது? ஸ்லோகன் இல்லையா? அதுதான் அந்த சீதைக்கு அந்த கோடு தான் பாதுகாப்பு கவசம். கோட்டை தாண்டிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. அதுமாதிரி ஸ்ரீமத்தை மீறிட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்ரீமத்தை தான் அந்த கோடு. ஸ்லோகன்: யாருடைய ஒவ்வொரு சங்கல்பமும் மகான் சங்கல்பமாக இருக்குதோ, அவங்க செய்கிற ஒவ்வொரு கர்மமும் மகான் கர்மமாக இருக்குதோ, அவங்க தான் மாஸ்டர் சர்வசக்திவான். அப்படின்னு அர்த்தம். சாதாரண கர்மம், வீணான கர்மம், விகர்மம் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் மாஸ்டர் சர்வசக்திவான். அதில் கவனம் கொடுக்கணும். அவிக்தேஸ்வரா, பந்தனத்திலேருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி ஸ்திதியின் அனுபவம் செய்யுங்கள். மாஸ்டர் திரிகாலதர்சியாகி ஒவ்வொரு காரியமும் செஞ்சிங்கன்னா, ஒவ்வொரு சங்கல்பமும் செஞ்சிங்கன்னா, ஒவ்வொரு வார்த்தையும் பேசுனீங்கன்னா உங்களுடைய ஒரு கர்மம் கூட வீணாகாது, அர்த்தமற்றதாக இருக்காது. இல்லையா? திரிகாலதர்சி தேவதையாக இருந்த, அலட்சியத்தினால் விழுந்த, இப்போ விழிப்புணர்வோடு இருக்கிறதுனால மீண்டும் ஏறும் கலையில் செல்கிறேன். இந்த நினைவு இருந்து அதன்படி தான் உங்களுடைய எண்ணம் இருக்கணும். வீண் எண்ணம் இருந்துச்சுன்னா இறங்கிடுவீங்க. ஸோ அதுதான் திரிகாலதர்சி நிலையில் இருந்து, திரிகாலதர்சினா நம்ம முக்காலத்தை உணர்ந்த நிலை. இந்த திரிகாலதர்சி நிலையில் இருந்து ஒவ்வொரு காரியமும் ஏறும் கலையில் போகுதான்னு சிந்தித்து நீங்கள் செஞ்சீங்கன்னா வீணாகாது. அதேமாதிரி எண்ணங்கள் கூட, தேவதை மாதிரி என்னுடைய எண்ணம் இருக்குதா, தேவதை மாதிரி என்னுடைய வார்த்தை இருக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ திரிகாலதர்சி நிலையை சாட்சி நிலைன்னு கூட சொல்லலாம். இல்லையா? விலகி இருப்போம், இந்த காரியம் செஞ்சால் அங்கே போவோம், ஸோ அப்போ இந்த காரியம்தான் செய்யணும் அப்படின்னா அந்த சாட்சி நிலையில் நிலைச்சிருந்து கர்மேந்திரியம் மூலம் ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சீங்க அப்படின்னா அந்த கர்மத்தின் வசமாக மாட்டீங்க. இல்லையா? கர்மேந்திரம் குதிரை மாதிரி, குதிரையை ஓட்டுறவங்க நீங்கள், இப்படி போ அப்படி போன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு கால் வலிக்குமா? குதிரை தானே போகுது. அதே மாதிரி தான் நீங்கள் இந்த கர்மேந்திரியம் உடலை பயன்படுத்தி, உடல்ன்ற குதிரையை பயன்படுத்தி காரியம் செய்யும்போது நீங்கள் அந்த காரியத்தின் வசமாக மாட்டீங்க. அந்த காரியத்துடைய புகழோ, அந்த காரியம் சரியாக போகலைன்னா வருத்தம் அடைகிறதோ ஆகாது. ஸோ அது ஒரு காரியம் செஞ்சுட்டு டக்குன்னு அடுத்த காரியம் செய்ய முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் நம்ம புத்தி மாட்டிக்கிச்சு, வசமாயிட்டோன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் கர்மயோகா கற்றுக் கொடுக்குறார். அப்போ அந்த காரியம் செஞ்சு டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்த காரியம் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ எப்போவுமே கர்மத்திலிருந்தும் கர்மத்தின் பந்தனத்திலிருந்தும் விடுபட்டவராகி உங்களுடைய உயர்ந்த நிலையை நீங்கள் அடையணும். ஸோ அதுக்கு எப்போவுமே அந்த திரிகாலதர்சி நிலையில் இருந்து கர்மயோகியாகி கர்மத்தை கர்மேந்திரங்கள் மூலமாக பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார்.
ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.